சொல்லும் பொழுது அந்த காரியங்களை நிறைவேற்ற அவர் தம்முடைய ஜீவன் பேரிலே ஆணையிட்டு இருக்கிறார். அன்பானவர்களே, கர்த்தர் செய்வார். கர்த்தர் உன் குடும்பத்தை கட்டுவார், உன்னை தூக்கி விடுவார். உனக்காக யாருமே பூட்ட முடியாத வாசல்களை கர்த்தர் திறப்பார். புத்தினவைகளை நினைக்காது, புறமானங்களை சிந்திக்காது. கர்த்தர் உன் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்வார். நிச்சயம் அது உண்டாகும், நிச்சயம் அது நடக்கும். சோதிக்கப்பட ஒரு நாளும் விடாம, ஆமா, ஒன்றானைக்கு மேலாக சோதிக்கப்பட தாங்கிடம் வளர்ந்தாருவார். தாங்கிடம் வளர்ந்தாருவார். அப்படி செல்ல வழி சகோதரனே, இயேசு உங்களை கைவிட மாட்டார். அப்படியே தேவனை ஆராதிப்போமா? நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒருமுகப்படுத்தி பரலோகத்திலே காணக்கூடாத சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற இறைவனை விசுவாச கண்களினாலே நாம தரிசித்து விசுவாசத்திலே ஆராதிப்போம். Glory Jesus. எல்லா மகிமைக்கும் எல்லா கனத்திற்கும் பாத்திரரே, உம்மை ஆராதிக்கிறோம். மனுஷரில் ஒரு நாளும் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஆகிய தெய்வமே, இந்த சபையில் இருந்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. சொல்லுவோமா? உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன். என்ன ஒரு விஷயம், இயேசு போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. இயேசு போல வல்ல தேவன் யாரும் இல்லை. சொல்லுமா? இயேசு போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே. இயேசு போல வல்ல தேவன். Amen.
உண்மையாகவே உங்கள் மத்தியில் இருப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். நிறைய பேருக்கு வாயே வரல. தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். எந்த அளவுக்கு நாம் ஆமென் சொல்லுகிறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய உள்ளம் உங்கள் மீது பூரிப்படைகிறது. மறுபடியும் சத்தமா அல்லேலூயா. தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். இனி நீங்கள் தீங்கை காண மாட்டீர்கள். கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்கள். ஷக்கா பாலா தந்தாம்பா ரபா. அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடி. தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானுடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். இனி அவருடைய நேரம் அது. நம்மோடு கூட அவர் இடைப்படுகிற நேரம் அது. நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் மேலாக பலமான கிரியைகளை நடப்பிக்கிற பரிசுத்தாவி உங்க மைண்ட்ல தேவனுடைய சிந்தையை தரித்து உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவருக்கு முன்பதாக நிறுத்தி, எனக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவர் நீ. ஷேகாமா பாபா லாதா ஹந்தரதே அந்தரோ ஹந்தரதா தேஷல் பாலாதா மாமா கஷந்தரதே. தூய ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம். தூய ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடிடும். எங்கள் மத்தியில் அசைவாடிடும். வார்த்தைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாம் பொல்லாத அந்தகார வல்லமைகளை நசரனாகிய இயேசுவின் நாமத்திலே சபையாராய் ஊழியர்களாய் இணைந்து நாங்கள் போடுகிறோம். வார்த்தை வெளிப்படட்டும். எங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, எங்களை அனலாக்குகிற ஒரு வார்த்தை, நாங்கள் பிழைத்திருக்க செய்கிற உடைய மன்னாவை எங்கள் நடுவிலே விலங்கு செய்யும்படிக்கு சிங்காசனம் எங்கள் மத்தியிலே வெளிப்படுவதா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அன்பு போதகரை நான் சோசியல் மீடியாக்களிலே பார்ப்பேன். நல்ல ஒரு ஆராதனை வீரர். அவர் பாடுகிற பாடலில் பழைய பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பாடலாம் நான் ரொம்ப அதிகமாக பாட மாட்டேன். ஆனால் பாஸ்டரை பார்க்கும்போது அந்த பழைய பாடல்கள் என்னுடைய சிறு வயது பிரயாதத்தை எனக்கு ஞாபகப்படுத்தி அவரோடு கூட இணைந்து பாட உதவி செய்தது. அதை நான் உள்ளத்திலே ரொம்ப சந்தோஷமாய் பார்த்து நான் பரவசப்பட்டு அவரோடு கூட பேசினேன். உண்மையாகவே துதிக்கிற ஆராதனை வீரர்களுடைய வாழ்க்கையில் எந்த பலகீனங்களும் மேற்கொள்ளாது. சத்தமா சத்தமா நீங்கள் துதிக்கிறவங்க ஜனங்களாக இருப்பீங்கன்னா ஒரு நாளும் பொல்லாப்பு உங்களை மேற்கொள்ளவே கொள்ளாது. காரணம், துதிக்கிறவர்கள் மீது தேவனுடைய சால்வையானது அவர்களை மூடி மறைத்து பாதுகாக்கும். கைகளை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. ஸோ உங்களுடைய ஊழியக்காரருடைய சுகம் தீர்க்காயுசு நாட்களையும் சரீரத்தினுடைய பரிபூர்ண சர்வாங்க சுகத்தையும் பெற்று இன்னும் திரளான ஆத்துமாக்களை இதை பகுதியில் தேவன் சந்திக்கும்படிக்கு வல்லமையாய் தேவன் பயன்படுத்துவாரா? ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. சரி, இன்றைக்கு நான் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நான் பேசும்படிக்கு ஆவியானவர் எனக்கு வார்த்தை கொடுத்து அனுப்பினார். அந்த வார்த்தையை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். தேவனுடைய சபை மக்களுக்கு ஒவ்வொரு வாரமும் போதகர் வழியாக அல்லது தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வருகிற மனிதர்கள் வழியாக ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆகிலும் நாட்களானது சடுதியாய் அதி தீவிரமாய் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு தேவன் விசேஷித்த தம்முடைய வெளிப்பாடுகளை அல்லது தேவனுடைய பாரங்களை வெளிப்படுத்த அவர் ஆர்வமுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதையெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, ஒரு பெரிதாய் பார்த்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, தேவன் அவைகளுடைய சூழ்நிலைகளை மாற்றி நீங்கள் நினைப்பதற்கு மேலாக அற்புதங்களாய் அவைகளை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. வாசிக்கலாம். இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை வாசிக்கலாம்.
1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம், 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தில் 13 14 2 வசனங்களை ஒருவர் சப்தமாய் வாசிக்க கேட்கலாம். இப்போதும் எங்கள் தேவனே, இப்பொழுதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு, இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் என் எம்மாத்திரம், ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். உமக்கு கொடுத்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு செய்தியின் தலைப்பு, அவரிடத்தில் நாம் வாங்கினதை அவருக்கென்று விசேஷித்தவைகளாய் கொடுப்போம். அல்லேலூயா. பாதி பேருக்கு தலை தொங்கிடுச்சே. எல்லாம் என்னைய பாருங்க. எங்கள் ஊரில் ஒரு ஸ்டைலில் நாங்கள் சொல்லுவோம், எங்கள் ஐயா சொல்லுவாங்க பிரசங்கம் பண்ணும்போது, இன்னைக்கு நாங்கள் தான் கதாநாயகன், எங்களை மட்டும்தான் பார்க்கணுன்னுவார். அது மாதிரி தேவனுடைய வார்த்தை வரும்பொழுது அந்த வார்த்தையை கூர்மையாய் கவனியுங்கள். லேடிஸ் எல்லாம் கொஞ்சம் தலையில் முக்காடு போட்டுங்க, செல்ஃபோன் வெளியே போகிற வேலைலாம் வச்சுக்காதீங்க. 1 மணி நேரம் தேவ வார்த்தைக்கு நாம் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுக்குற நேரம் அது. அல்லேலூயா. சரி, தேவனுடைய கரத்திலே வாங்கினதை தேவனுக்கே நாம் கொடுக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் தேவனிடத்திலே எண்ணில் அடங்காத நன்மைகளை நிமிடம் தோறும் நாம் ஆண்டவருடைய கரத்திலிருந்து வாங்கி கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் வாங்கி இருக்கிற சகல ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களும் அது தேவனுடைய கரத்திலிருந்து உங்களுக்கு நேரடியாய் கர்த்தராலே கொடுக்கப்படுகிறது. சத்தம் வரல? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களும் அவருடைய கரத்திலிருந்து தேவன் தம்முடைய கிருபையினாலே தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அவருடைய கிருபையினாலே, அவருடைய ஈவினாலே உங்கள் மீது இரக்கம் வைத்து உங்களை தம்முடைய மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறார். அவரை போல ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தெய்வத்தை, நல்ல ஒரு உள்ளத்தை இந்த உலகத்தில் நீங்கள் தேடி பார்த்தாலும் பார்க்கவே முடியாது. கைகளை தட்டி மகாராஜாவுக்கு அல்லேலூயா. ஐயா, ஒரு காலத்தில் நான் ரேஷன் அரிசிக்கு பல தரம் நாங்கள் நின்று வாங்கி கஷ்டப்பட்டு வந்து அந்த அரிசியை நாங்கள் சாப்பிட்டு வாழ்ந்த நாட்கள் அநேக நாட்கள் உண்டு ஐயா. ஒரு பால் பாக்கெட்டு கூட வாங்க முடியாம டீ தூள் கருப்பு காப்பி போட்டு குடிச்ச நாட்களும் உண்டு ஐயா. சரியான ஒரு சரீரத்திற்கு உடுத்துகிறதான உடை இல்லாமல் நாங்கள் கிழிந்ததும் அல்லது அழுக்கும் அல்லது கந்தையை போல இருக்கிறதான ஆடையை அணிந்து கொண்டு அலைந்தது உண்மைதான் ஐயா. ஆனால் இந்த தரித்திரத்தில் எங்கள் தேவன் என்னை சந்தித்தார் அல்லவோ, அன்றைக்கு என் வாழ்க்கை ஆண்டவர் மாற்றிவிட்டார். கைகளை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் உங்கள் மேலே நேசமாக இருந்ததுனால தம்முடைய 2 கைகளையும் உங்களுக்கு நேராக நீட்டிட்டார். புரியல நிறைய பேருக்கு. அவருடைய தாராளத்தின் தயவு குணம் உங்கள் மீது நீட்டப்பட்டதினாலே அவரிடத்தில் இருக்கிற சகல சம்பூர்ணங்கள் உங்கள் மீது இறங்க ஆரம்பித்து விட்டது. வார்த்தையை கனப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய கரத்திலே வாங்கினதை நாம் கர்த்தருடைய கரத்திற்கே நாம் ஒப்பு கொடுக்கிறோம். சங்கீதக்காரன் அழகா இதை சொல்லுகிறான். ஆண்டவரே, நான் என் பலத்தில் ஓடல, என்னுடைய ஞானத்தில் நான் இதை செய்யல, என்னுடைய எல்லா விதமான ஒரு ஆக்கிரமிப்பில் நான் இதையெல்லாம் செய்யல, இதெல்லாம் உங்கள் கையிலேருந்து எனக்கு நேராக நீங்கள் கொடுத்தீங்க, நீங்கள் எனக்கு கொடுத்ததை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிலாம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் தெரியுமா? நிறைய பேர் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டா வெறும் பணம் அதிகமாக ஆண்டவர் கொடுக்கறதுனால அது மட்டுமே ஆண்டவரால் வருதுன்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. நம்ம சரீரத்தில் இருக்கிற சுகம் அவருடைய கரத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் நீட்டப்படுகிறது. கையை தட்டி, கையை தட்டி. பல பேருடைய வாழ்க்கையில நான் பார்க்கிறேன், ஆண்டவரை முறுமுறுப்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் வந்தா ஆண்டவர் ஒரு மாதிரி மனசு விசனமா பேசுவாங்க. ஆண்டவர் வேதனைப்படுவார். நம்மளுடைய விசுவாசம் எங்கதமா இருக்கு? எதுவுமே இல்லாத நேரத்தில் என் கூட இருக்கிற என் தேவன் இவைகளை மாற்ற வல்லவர் என்று நம்பி பேசுகிறோம் பாருங்க, அதில் தான் விசுவாசம் இருக்கிறது. அல்லேலூயா.
அந்த இயலாமை நேரத்தில் பேசுகிற அந்த வார்த்தைகள், ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை உயர்த்தி பேசுகிற அந்த வார்த்தைகள் அவர் நம் பக்கத்தில் இருந்து நம்மை தேற்றுவதை உணர முடியும். ஒரு காலத்தில் நான் ஆட்டோ ஓட்டிட்டு என் குழந்தைக்கு எதையுமே ஒரே மக தான் எனக்கு, எதையுமே செய்ய முடியாமல் கிறிஸ்மஸ் அன்னைக்கும் அல்லது மற்ற திருமண நாளுக்கோ இல்லை குழந்தையோட பிறந்த நாளுக்கோ எதுவுமே வாங்கி கொடுக்க முடியாமல் தரித்திரத்துலேயும் சாபத்துலேயும் இருந்த நாட்கள் அநேக நாட்கள். ஒரே ஒரு ஷர்ட் இருக்கும், ஒரே ஒரு ஃபேண்ட் இருக்கும் என்கிட்ட. இதை போட்டுட்டு ஊழியத்துக்கும் போவேன், சபைக்கும் போவேன். என் மனைவி சபைக்கு வர்றதுக்கே அச்சப்படுவாங்க, போட்ட ட்ரெஸ்ஸே போட்டுன்னு போகிறோமே, சொந்தக்காரெல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்களே, எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்களே எப்படி அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். நானும் என் மனைவி பேசிக்கிட்டே இருப்போம். இது ஒரு நாள் மாறும். அவருடைய கரம் நம் மீது நீட்டப்படும். அவருடைய தாராளத்தின் தயவுள்ள அந்த குணம், அந்த கரம் நம் மீது நீட்டப்படும் பொழுது நாம் மற்றவங்களுக்கு துணி எடுத்து வாங்கி கொடுப்போம். கையை தட்டு தேவச்சனமே, அல்லேலூயா. ஒரு நாட்களிலே ரேஷன் கடையில் அரிசியை வாங்கி அது காலி ஆயிட்டு மளிகை ஸ்டோரில் போயிட்டு பச்சரிசி, ரேஷன் பச்சரிசி இருக்குமான்னு ஒரு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து 20 நாள் 30 நாள் ஓட்டி சாப்பிட்ட நாட்கள் உண்டு. வெறும் புளியதோரை சாப்பாடு தான் எங்கள் வீட்டில், லெமன் ரைஸ் சாப்பாடு தான். மிஞ்சி போனால் என்றைக்காவது ஒரு நாள் தயிர் சாதம், என்றைக்காவது ஒரு நாள் நல்ல ஊழியம் வந்ததுன்னா அன்றைக்கி பிரியாணி. கஷ்டப்பட்டோம். வண்டி இருக்காது, வாகனம் இருக்காது, பஸ்ஸில் ஏறி நெருக்கப்படுவோம், ட்ரெயினில் ஏறி நொறுக்கப்படுவோம். ஊழியக்காரங்கிட்ட எதையும் சொல்ல முடியாது, ஏன்னா ஊழியத்துக்கு அழைக்கப்படுறோம், போகிறோம். பயங்கர கஷ்டம். ஊழியத்தில் வர காணிக்க வைத்து நாங்கள் எங்களுடைய தேவைகளை எப்படியோ சந்தித்து கொண்டு ஆண்டவர் எப்படியோ நடத்தியிருந்தார். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், உங்களுக்கு உண்மையாக இருக்கிறேன், என்னை ஒரு விஷயம் நினைத்தருளும் என்று ஒரு நாள் சொன்னேன். அந்த வார்த்தையை ஆண்டவர் கனப்படுத்தி ஒரு ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் எங்களை விசாலமாய் மாற்றும்படிக்கு ஒரு நாள் தம்முடைய தயவுள்ள கரத்தை எங்கள் மீது வைத்தார். இன்றைக்கு இடம் கொள்ளாத அளவுக்கு எங்கள் வீட்டில் பொருளாதார செழிப்பை ஆண்டவர் உண்டாக்கியிருக்கார். நல்ல கையை தட்டி ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பித்த எங்களுடைய வாழ்வு தேவனுடைய கரத்திலிருந்து வந்த நன்மையான சகல ஆசீர்வாதங்களை பெற ஆரம்பித்தது. இன்றைக்கு நாங்கள் கர்த்தருக்காக குடும்பமாய் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். பல ஆபத்துக்கள் வந்தது, மரணம் வந்தது. ஒரு நாள் எனக்கு கொரோனா நேரத்தில், கொரோனா வரல, ஆனால் கொரோனாவுக்கு பதிலாக வேறு ஒரு விதமான ஒரு நோய் என்னை ஆட்கொண்டது. ஒரு வாரம் முழுக்க கட்டிலே படுத்த நிலைமை, மோசமான நிலைமை. என்னால் அந்த வலியையோ அந்த வேதனையோ ஒரு நாளும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. தாங்க முடியாமல் ஒரு நாள் மனம் பதறி ஒரு வார்த்தையை நான் சொல்ல முடியாமல் கைகளிலே சொன்னேன், என்னை எடுத்துக்கொண்டால் நலமா இருக்குமே என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் சொன்னார், விசுவாசத்தை விட்டு விடாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என்னை நம்பி நீ விசுவாசத்தோடு எதை நீ கேட்கிறாயோ அந்த நன்மையை, அந்த சுகத்தை நான் உன் பேரில் கொடுக்க உன் மீது நான் கரிசனையாக இருக்கிறேன் என்று தேவனுடைய காருண்யம் என்னை சூழ்ந்தது. ஒரு நிமிஷத்துலங்க, எங்கேயும் கிடைக்காத அந்த மருந்து ஒரே ஒரு இடத்துல தண்டையார்பேட்டை பகுதியில் இருக்க அந்த இடத்துல ஒரு ஆவிக்குரிய சகோதரன் சொல்லி என் மனைவி என் தகப்பனாரும் போய் அந்த மருந்தை வாங்கிட்டு வந்தாங்க. சும்மா இன்னைக்கு ஜெபம் பண்ணி போட்டேன், பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் என்று கேட்டார். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. நல்ல கைகளை தட்டி அல்லேலூயா. தேவன் நமக்கு அன்றாடும் நமக்கு ஜீவனை கொடுக்கிறார். நாம் சாப்பிடுவதற்கு ஏதுவான நல்ல ஆகாரத்தை கொடுக்கிறார். நாம் போய் வருகிற பயணங்களுக்கு பண உதவிகளோ அல்லது பாதுகாப்போ சகலவற்றிலும் அவருடைய கரமானது நமக்கு ஒவ்வொரு நாளும் நல்கி கொண்டு கொடுத்து கொண்டு தேவனுடைய அனுக்கிரகமானது நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. விசுவாசிகள் பல நேரத்தில் மறந்துடும். பஸ்ஸுக்கு போது கூட காசு இல்லையே, ஒரு ஆட்டோ பிடிக்க கூட காசு இல்லையே, என் பையன்கிட்ட கேட்டால் பையன் எதுவும் கொடுக்காம போகிறானே. ஒரு நாள் மாறும். உங்கள் கையிலிருந்து நீங்கள் நீட்டி கொடுக்குற அளவுக்கு உங்கள் கைகளை தேவன் விசாலமாய் மாற்றுவார். நிறைய பேரோட வாழ்க்கையில் பார்ப்பேன், நிறைய சம்பாதிப்பாங்க,
வேலை கடுமையாக உழைச்சி சம்பாதிப்பாங்க, கணவன் மனைவியுமா சம்பாதிப்பாங்க. ஆனால் அது சம்பாதித்து வருகிற சகல நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் பணங்களும் எல்லாம் ஒரு பொத்தப்பையில் போடுற மாதிரி போயிட்டே இருக்கும். பிசாசு ஏதோ ஒரு இடத்துல உங்களை அங்கே லாக் பண்ணியிருக்கிறான். அந்த வருமானத்தை பிசாசு இங்கே பிடிச்சி வச்சிருக்கிறான். இன்றைக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்கள் மீது நீட்டப்படுகிற கர்த்தருடைய கரம் எந்த இடத்துல சத்ருவானவன் உங்களுடைய வருமானங்களை, பொருளாதாரங்களை, ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யங்களை, சகல விதமான சுகங்களை எங்கெல்லாம் திருடி கொண்டு மருத்துவத்துக்கு நேராய் உங்களை நடத்தி கொண்டு உங்களை சுகவீனனாய் வைத்திருக்கிறானோ அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை வல்லமையாய் வெளிப்படுகிறது. இன்றைக்கு அது வெளிப்படுகிறது. கைகளை தட்டி ஆவியானவருடைய ஒத்தாசையோடு இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்து பெற்றுக்கோ. இன்றைக்கு நீ சுகமானாய், நீ நன்றாய் இருக்கும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இனி நீங்கள் தேவையில்லாத செலவுகளுக்கு கர்த்தர் உங்களை விலக்கி வைப்பார். நான் சில வார்த்தைகளை தீர்க்கதரிசனமாய் ஆவியிலே உணர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையில நான் பார்க்கிறேன், மறைமுகமான சில ஒரு குறைவுகள் இருந்து கொண்டிருக்கிறது. முடிகிற மாதிரி இருந்து மறுபடியும் அது துவங்குகிறது. ஒரு வேலையை முடிச்சுட்டு அப்பாடா நீ பெருமூச்சு விடுவதற்கு முன்பதாகவே வேற ஒரு காரியம் ஒரு பெரிய அளவில் எழும்பி நின்று அதை மறுபடியும் தொடர செய்கிறது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கைக்கு நேராக வருகிறது. எந்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நிம்மதிக்காக, ஒரு சமாதானத்துக்காக, ஒரு ஆசீர்வாதத்துக்காக நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிற அந்த நன்மை, கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிற உன்னுடைய விசுவாசத்தினுடைய வார்த்தை இன்றைக்கு அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கொடுத்து இனி நீ அந்த காரியத்தை தொடராதபடிக்கு நீ எப்பொழுதும் நீடித்த நாட்களாய் சுகமாய் இருக்கும்படிக்கு, நிம்மதியோட சமாதானமாய் இருக்கும்படிக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ரபஹந்தரிபி ஷல்பரஹத்தரே. தேவனுடைய வார்த்தை அழகாய் தாவீது சொல்லுகிறான், நான்லாம் ஒன்றும் செய்யல ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆசை, ஒரு கோயில் கட்டிட்டு இந்த ஜனங்களெல்லாம் அந்த இடத்துல கொண்டு வந்தா, சபை மக்களெல்லாம் கொண்டு வந்தா உங்களை தொழுது கொள்ளுவாங்களேன்ற ஒரு ஆசை தான் எனக்கு. ஆண்டவர் சொல்ற, சரி ஓகே செய். நாத்தான் வழியாக அப்ரூவல் கொடுத்துட்டு ஆரம்பிக்கிறாங்க வேலை. அந்த காரியத்தை சபை மக்களுக்கு அவன் சொல்லும் பொழுது அழகா சொல்றான். எத்தனை பேர் மனமும் வந்து கொடுக்க வரீங்க? வாசிங்க அந்த வசனத்தை, ரொம்ப அழகா இருக்கும். அதே 29ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் வாசிங்க. தேவனுடைய ஆறே வாசிங்க, 5, 6 2 வசனங்களை வாசிங்க. இப்பொழுதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றான். அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேல் கோத்திரங்களின் பிரபுக்களும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரராகிய பிரபுக்களும் மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும் 10000 தங்க காசையும் 10000 தாலந்து வெள்ளியையும் 18000 தாலந்து வெண்கலத்தையும் 1,00,000 தாலந்து இரும்பையும் கொடுத்தார்கள். 9 வாசிங்க. இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவுக்கு மிகவும் சந்தோஷப்பட்டான். அல்லேலூயா. தேவனுக்கு கொடுக்கிறதுலே தேவ மனிதர்களாக நாங்கள் இருக்கிறதை காட்டிலும் இந்த சபையினுடைய பிள்ளைகளாய் இருக்கிற, கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் சகல காரியத்திலும் கொண்டு வந்து ஆண்டவர் கொடுக்க வேண்டும். நீங்கள் பெரும்பாலும் தசமபாகம் கொடுக்குறீங்க, காணிக்கைகளை கொடுக்குறீங்க, விசேஷித்த காணிக்கை கொடுக்குறீங்க, ஹவுசிஸ்டிங் வரும்போது கர்த்தருக்கு கொடுக்குறீங்க, சகல காரியத்திலும் அல்லது ஊழியங்களை பிரித்து சொல்லும் பொழுது அதற்கும் கொடுக்குறீங்க. அதெல்லாம் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதங்கள். இன்னொன்று ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், ஐஸ்வர்யம் என்பது வேறு, ஆசீர்வாதம் என்பது வேறு. ஐஸ்வர்யம் என்பது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட, பண ரீதியாக சம்பந்தப்பட்ட அது ஒன்று. ஆனால் ஆசீர்வாதம் என்பது நாம் பார்க்கிற நாம் அனுபவிக்கிற, நித்தமும் ஒரு நாள் முழுவதும் நாம் கடந்து வர தேவன் பண்ணுகிற அந்த சம்பூர்ணம் தான் ஆசீர்வாதம்.
ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அது வேற கான்செப்ட், இது வேற கான்செப்ட். ஆனால் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்றை போல் ஒன்று பிணைந்து தான் வரும். ஆசீர்வாதம் இருக்கிற இடத்துல ஐஸ்வர்யம் இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் வரும். ஆனால் ஐஸ்வர்யம் வேறு, ஆசீர்வாதங்கள் வேறு. ஆசீர்வாதங்கள் என்பது தேவன் அன்றாட தேவைகளையும் தேவனுடைய வழிநடத்துதல்களையும் ஆண்டவரோடு கூட இருக்கிற வாழ்வையும் ஆண்டவரால் பெற்றுக்கொண்ட சகல சம்பூர்ணங்களும் தான் ஆசீர்வாதம். ஆனால் ஐஸ்வர்யம் என்பது பொருளாதாரமும் நம்மளுடைய வருமானங்களும் அல்லது வெள்ளியும் பொண்ணும் சேர்ந்த மற்ற எல்லா காரியங்களும் ஐஸ்வர்யத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. வீடு, ஆஸ்தி எல்லாம் ஐஸ்வர்யத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆனால் ஆசீர்வாதம் என்பது தேவனோடு கூட உள்ள உறவிலே அன்றாடம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற அன்றாட தேவைகள். அல்லேலூயா. தேவனுக்கு கொடுக்கிறதை நாம் அதிகமாய் ஒவ்வொரு நாளும் நினைந்திருக்க வேண்டும். இப்போ தாவீது தேவனிடத்தில் வாங்கினதை, கையில் வாங்கினதை கர்த்தருக்கு கொடுத்தோம் என்று ஒரு தேவாலயத்தை கட்டும்படிக்கு இந்த காரியத்தை எல்லாம் சொன்னார். இது பழைய ஏற்பாடு. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற 3 முக்கியமான காரியங்கள் புதிய ஏற்பாடு சம்பந்தப்பட்ட கொடுக்க வேண்டியதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டிலே ஒரு தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு மூப்பர்களை அழைக்கிறார்கள், சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களை அழைக்கிறார். தன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கொடுத்து ஒரு தேவனுடைய ஆலயத்தை பிரம்மாண்டமாக எழுப்பி அதில் தேவன் வாசம் பண்ண வேண்டும் என்று தாவீதுடைய மன விருப்பத்தை எல்லாம் இந்த நாளாகமத்தின் புஸ்தகத்திலே, சாமுவேலின் புஸ்தகத்திலே பார்க்க முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே நம்மை குறித்து அல்லது தேவனுடைய திட்டங்களை குறித்து வேதம் சொல்லி இருக்கிற சில காரியங்களை நான் உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 1/2 மணி நேரம் தான் எனக்கு இருக்கு. தேவனுக்காய் நாம் கொடுக்க வேண்டியது எது? ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு ஒன்று உண்டு, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட ஒரு அனுக்கிரகம் ஒன்று உண்டு, ஆவிக்குரிய வரங்கள் ஒன்று உண்டு, ஆவிக்குரிய கனிகள் உண்டு, ஆவியானுடைய நடத்துதல்கள் உண்டு, அல்லது ஆவியானுடைய தீர்க்கதரிசனங்கள், வாக்கு தத்தங்கள் சகலமும் இருந்தாலும் கூட நாம் எதை கொடுக்க வேண்டும் என்று வேதம் விரும்புகிறது? நாம் எதை நோக்கி கொடுத்து கொண்டே தேவனுடைய பரம ராஜ்யத்தின் கானானை நோக்கி நாம் நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு சில காரியத்தை குறித்து நான் அழுத்தமாய் பேச விரும்புகிறேன். திருச்சபைகளிலே இன்றைக்கு நாம் கொடுக்கிறோம், காணிக்கை கொடுத்துட்டு அல்லது நேரங்களை கொடுத்துட்டு ஜப ஐக்கியத்தை காமிச்சிட்டு அப்படி இருக்கிறோம். இது தேவனுடைய ஐக்கியமாக இருந்தால் இது ஐக்கியம்தான். ஆனால் இதை காட்டிலும் பர்சனலாக என்னுடைய தனிப்பட்ட என்னுடைய அந்தரங்க விஷயத்தில் நான் எதை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்போ பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, எதை நீங்கள் கொடுக்க போறீங்க? எதை கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார்? சத்தமாக பேசலாமா? இப்போதான் செய்தி ஆரம்பிக்குது. அல்லேலூயா. கொஞ்சம் உங்களுடைய கவனத்தை அப்படியே நேர வைங்க, கொஞ்சம் கூட திருப்பாதீங்க. ரொம்ப முக்கியமான காலகட்டத்திற்குள் செய்திக்குள் நாம் வந்திருக்கிறோம். மதிப்பிற்குரிய ஐயா சொன்ன மாதிரி பேஜர் வெடிக்கிற காலெல்லாம் ஒரு சிம்டம்ஸ், இதெல்லாம் ஒரு அறிகுறி, இப்படியும் நடக்கும்னு. ஆனால் இதை விட ஒரு பேராபத்து இருக்குது. நீங்கள் இது வந்துட்டு பேஜர் இதெல்லாம் ரொம்ப கம்மி தான் இப்போ யூசஸ்லாம், இதெல்லாம் இப்போ இல்லை இந்தியாவில். அதுவே 2000 வெடிச்சு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு இந்திய தேசத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுடைய கணக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 25-30 கோடி கிட்டே இருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஒரே நேரத்தில் உங்களை எல்லாரையும் க்ளோஸ் பண்ணணும், இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு 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 வெடி வெடிக்கணும்னா என்ன பண்ணுவான்? உங்கள் செல்ஃபோன் தான் மிகப்பெரிய ஆயுதம். டைரெக்டாக சேட்டலைட்டில் அடித்து உங்களை அடித்தானா நீங்கள் எப்படி ஆவீங்க? இன்க்ளூட் என்னையும் தான் சேர்த்து சொல்கிறேன். என்ன ஆகும் தெரியாது, நான் பயங்குறுத்தலை. இன்றைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிற 3ஆம் உலகப் போருக்கு நேராய் உலகம் ஆல்ரெடி உள்ள நுழைந்து விட்டதாக வேத வல்லுநர்கள் வசனத்தின் அடிப்படையிலே உறுதியாய் பேசி கொண்டிருக்கிறார்கள். உலக போருக்கு நேராய் தேசம் போய்விட்டது, நாடுகள் வந்து விட்டது. இப்போ உலகப்போர் எங்கடா வெடிக்க போகுதுன்னா ரஷ்யாவும் இஸ்ரேலும் நேரடியாக சந்திக்கிற அந்த 1 பாயிண்ட், அதுக்கு தான் வெயிட்டிங். மற்றபடி இப்போ ரஷ்யா வேறு ஒரு விஷயத்தை அடிக்கிறதும் இவங்க வேறு ஒரு கான்செப்டில் போகிறதும் இதெல்லாம் சும்மா ஒரு ஜாலம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாடுக்கு ஒரு நாடு நட்பு நாடுகளாக பிணைக்கப்பட ஆரம்பிக்கும் பொழுது கடைசியாக எதிரியான சாத்தான் அந்த நாடுகளை முட்டும்படிக்கு சில காரியங்களை அப்படியே பிணைச்சி வந்து ஒரு இடத்துல நிற்கும் பொழுது அது உலக போராய் பிரகடனப்படுத்தப்படும். அப்போ தான் நம்மளுக்கு மிகப்பெரிய மோசமான காலங்கள், இயேசு கிறிஸ்து சொன்ன கடைசி காலத்தினுடைய உபத்திரவங்களை அந்த நாளிலிருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். சரி, இது ஏன் இது சொன்னேன் அப்படின்னா செய்திக்கு நேரம் அது கொஞ்சம் ஒத்து வரும், அதனால சொன்னேன். இப்பொழுது நாம் எதை கொடுக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது? உண்மையாகவே நாம் ஆண்டவருக்கு இதை கொடுத்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா?
நம் ஆண்டவருக்காக தான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறோமா? அப்படி கொஞ்சம் நம் சற்று நிதானித்தால் நாம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் என்பது நம்மை நாமே அறிய முடியும். ஆமென். பாதி பேருக்கு ஐயா இவ்வளோ நல்லாதாயா பேசியிருந்தேன், இப்போ இன்னும் பேஜர் வெடிக்கின்ற செல்லு வெடிக்கின்ற எல்லாம் நான் பயம் கொடுத்தல. நீங்கள் நியூஸில் பார்த்தது நான் உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணேன். ஆனால் இப்போ தான் செய்தி ஆரம்பிக்குது. வாசிக்கலாம் முதல் காரியத்தை. எதை நாம் தேவனுக்கு முன்பதாக கொடுக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கட்டளையாய் சொல்லி கொடுக்கிறது. வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களை லிசன், நல்லா கவனிங்க, மீதி பிரிவினை பாருங்க. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுத்த ஒரே மணவாளனாகிய புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட சகலத்தையும் அனுபவிக்கிறீர்கள். ஆண்டவர் நல்ல வீடு கொடுத்துருக்கிறாரு, நல்ல வாகனங்கள் கொடுத்துருக்கிறாரு, செல்வ செழிப்பை கொடுத்துருக்கிறாரு, பொருளாதாரத்தை கொடுத்துருக்காரு, நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்காரு. இதெல்லாம் ஆசீர்வாதம். நான் சொல்கிறதெல்லாம் ஆசீர்வாதம். பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார், பிள்ளைகளை பார்க்கும்படிக்கு உங்களுக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கு இரவு படுத்து நாளைக்கு காலையில் எழுந்திருக்கிறதுக்கு ஜீவனை கொடுக்குறாரு, கிருபையை இதெல்லாம் ஆசீர்வாத கேட்டகரி. இவைகளை நாம் ஒவ்வொரு நாளும் வாங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் இதை வாங்கியிருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் கொடுக்க வேண்டியது ஒன்று தான். என்னை தேவனுடைய மனவாட்டியாக மாற்றிக்கொள்ளும்படிக்கு அவரின் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, பரிசுத்தத்தை நான் அவருக்கு முழுமையாய் கொடுக்க வேண்டும். பாதி பேருக்கு ஆமைனே வரல அப்படின்னு ஒன்று இருக்குது. ஐயா இருக்குது அம்மா. பரிசுத்தம் என்பது தேவன் எதிர்பார்க்கிற ஒரு வைராக்கியம். தெளிவாய் வேதம் சொல்லுகிறது. அவர் எதற்காய் உங்களை அழைத்திருக்கிறார்? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காய் அவர் உங்களை அழைத்திருக்கிறார். காரணம், நான் பரிசுத்தர். கொஞ்சம் பேசுங்களம்மா. உங்களை நான் அப்படியே தேவ ராஜ்யத்துக்கு நேரம் திருப்பத்துக்காக இதை பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. வாசி சொல்லுங்க. நான் பரிசுத்தர், ஆகவே நீங்கள் நானும் பரிசுத்தனா இருக்கணும். இருக்கிறோமா? இடிக்குதையா, எங்கேயோ இடிக்குதே. ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை எப்படி கொடுக்க வேண்டும்? பவுல் ஒரு கர்ப்பவேதனையோடு கூட அந்த வார்த்தைகளை எழுதி கொண்டு வருகிறார். சபை என்கின்ற ஒரு கன்னிகையை, சபை என்பது உங்கள் மொத்தமாக சேர்த்து சொல்றது, சபை என்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் கற்புள்ள கன்னிகையாக கர்த்தருடைய வசனத்திலே உங்களை தேற்றி, கர்த்தருடைய வார்த்தையிலே உங்களை நிலைநிறுத்தி, தேவன் ஒரு நாள் வருவார், நம்மை மீட்டுக்கொள்ளும்படிக்கு வருவேன் என்று சொல்லியிருக்கிற மணவாளன் ஒரு நாள் வருவார். தம்முடைய ஆவியை கொடுத்து போயிருக்கிற அந்த மணவாளன் வருவார். சத்திய வேதத்தை சொல்லி நம்முடைய கைகளிலே கொடுத்திருக்கிற நம்முடைய வார்த்தையாகிய இயேசுவானவர் ஒரு நாள் வருவார். அந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு வாரமும் கர்த்தருக்கு நேராக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை மீட்கும்படிக்கு அவர் ஒரு நாள் வருவார். அவர் வரும் பொழுது நாம் கற்புள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக அவரிடத்தில் சேரும்படிக்கு நாம் வைராகியத்தோடு கூட வாழ வேண்டும். சத்தம் குறையுதே. சத்தமா நீங்கள் ஆமேன் சொல்ல சொல்ல பிசாசோட முகத்தை கிழிக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ சொல்லுங்க ஆமேன். சத்தமா இவ்வளோதான் எனர்ஜி. ஐயா காலையில் 4 இட்லி 5 இட்லி சாப்பிட்டு வருவேன், திடீர்னு இந்த பார்சி 7 மணிக்கெல்லாம் வச்சிட்டாரு, சாப்பிடாம உண்டு எப்படியா சத்தம்? பரவாயில்ல, தேவனுடைய பரிசுத்தாவி உங்கள் மீது இருக்கிறா. எல்லாம் சபைகளை எல்லாம் கைகளை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் ஆமென் ஆமென் அல்லேலூயா. தேவனுடைய வருகை அதி சீக்கிரமாய் நெருங்கிவிட்டது. ஒரு நொடி பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம். அந்த நாள் இருக்கு பாருங்க, அது மகிமையின் நாள். அன்னைக்கு தான் நீங்கள் எல்லாம் கஷ்டம், அழுக, பாடு, வேதனை, துக்கம் எல்லாம் விட்டுட்டு, பூமியில் விட்டுட்டு பரலோகத்துக்கு நேராக ஏறி போக போறீங்க. என்னேசர் வருவா மேகங்கள் நடுவே, தம்மோடு சேர்த்து கொள்வா, கூடவே வைத்து கொள்வா. நல்ல கையை தட்டி ஒரு நிமிஷம் என் ஸ்டைலில் சொல்லிடுறேன்.
வெளியே போனோன்னு கல்லெலாம் எடுத்து ரெடியாக நிற்காதீங்க. கையை தட்டினா கை இப்படி ஆகிடும். இதுக்கு பயந்துனே நீ என்ன பண்ணணும், நல்லா கையை தட்டணும். வாயை திறக்கலாம், வாயில் புண்ணு வந்துடும். இதுக்கு பயந்துனே நீ வாயை திறந்து பாட்டு பாடணும். அல்லேலூயா. என் நேசர் வருவார், மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்து கொள்வார். ஓ என் நேசர் வருவார், தன்னோடு சேர்த்து கொள்வார். கூடவே இந்த பரலோக பாட்டெலாம் பாடினா நம்ம ஜனங்களுக்கு வராது. இப்போ இந்த பாட்டு பண்ணால் வரும். உம்மை நம்பி வந்தேன் நான் கப்படலை, வெறுங்கையா சபைக்கு வந்தேன், இரு பரிவார் சபை கொடுத்து. இது பார்த்தா பாதி பேருக்கு பள்ளி ஏன்னு வருதுங்க பாஸ்டர். ப்ளீச்சிங் போடுற போகிறீங்க. பரலோகத்துக்கு போறன்ற சந்தோஷத்தை பாடினா அதுக்கு வார்த்தை வரல. இதெல்லாம் நடக்குமா போகுது சாமி. பாஸ்ட் ஞானசானம் குத்த உடனே நடத்தணும்னு நினச்சேன். கண்டினியூ ஆயினுக்குதே சாமி. கவலையப்படாத, உன்னைய வச்சு இந்த பூமியை செய்ய வேண்டிய காரியம் பெருசு. கையை தட்டு. அல்லேலூயா. உருமாற்றம் அடைந்து முகமுகமாக நேசரை காண்டு. உருமாற்றம் அடைந்து முகமுகமாக நேசரை காண்டு. போடே தொட்டே பாரு, தொட்டே பாரு. எனக்கு வாழ்நாட்களில் ரொம்ப பிடிச்ச ஒரு ஐக்கியம், ஒரு 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 விஷயம் என்னன்னா, இந்த ஆண்டவர் சமூகத்தில் போகும்போதெல்லாம் லூக்கா என்ன பண்ண மாதிரி தான், உமது சமூகம் வரும்போதெல்லாம் மாறுதே. அப்படி உள்ள போயிட்டாலுமே உள்ளம் பொங்கும். உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி. அதெல்லாம் எங்க தம்மா இருக்கும்? இயேசு நம்ம ஜெபிக்கிற இடத்துல வந்து நிப்பாரு பாருங்க. அப்ப அதை பார்க்க, அதை அனுபவிக்கும் பொழுதே உள்ள வரும். உமது சமூகத்தில் பேரானந்தம். அதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தை பார்த்துட்ட உடனே நான் ஆண்டவருடைய சொல்லுவேன் ஆண்டவர் அப்படியே நான் வச்சிங்க. உண்மையாக என் ஜபத்தில் நான் சொல்கிறது, அந்த பிரசனம் அப்படியே உள்ளத்தில் அப்படியே நிரம்பி ஆவியாத்மா சேர்த்து அப்படியே ஒரு ரெவல்யூஷனுக்குள்ளே கொண்டு போய்டும். அந்த அனாயிண்டிங்குள்ளே உள்ளே போகும்போது நான் சொல்லுவேன், ஆண்டவர் நான் இப்படி இருந்துடுறேன். சீரியஸாக நான் சொல்லியிருக்கிறேன், பல முறை சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் நான் இந்த ஸ்டேஜில் நின்றுறேன். இது அது மீன் வந்துட்டு என்னை வெளியே விட்டுறாதீங்க, இந்த உலகத்தில் விட்டுறாதீங்க, இல்லை மற்ற காரியத்தை விட்டுறாதீங்க. அப்படியே உங்களோடு கூட நான் இருக்கிறேன். உங்கள் கூட நெருங்க உங்களுடைய அன்பை நான் பார்க்க, உங்களுடைய முகத்தை நான் பார்க்க ஆரம்பிப்பேன். அந்த முகத்தில் இருக்கிற அந்த அழகை, எனக்காக காயங்கள் பட்ட, எனக்காக அலங்கோலப்பட்ட அந்த முகத்தை நான் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது, எனக்காக என்னுடைய சாபத்தை உடைக்கும்படிக்கு உங்களுடைய தலையில வைக்கப்பட்ட அந்த முள்முடியை நான் பார்க்கும் பொழுது, இப்படியே நான் இருந்தேனப்பா. அதை காட்டிலும் உங்க கையை நான் இருக்க பிடிக்கணும்னு சொல்லுவேன். அந்த நேரத்துல இறங்கும் பாருங்க ஒரு தேவ மகிமை. மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. அப்படி கண்ண முடியும். மேகமே, மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே.
பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் பேசும்படிக்கு உங்களை எதிர்நோக்கி இருக்கிறதை என் ஆவியிலே நான் உணர்கிறேன். நீங்கள் பல நேரங்களிலே தனித்து விடப்படுகிற நேரத்திலே அல்லது கைவிடப்பட்டு நீங்கள் நிற்கிற அந்த நிற்கதி நேரத்திலே நீங்கள் ஆண்டவரை நோக்கி பேசி இருக்கிற சில வார்த்தைகளுக்கு அவர் அப்பொழுதே பதில் கொடுக்க உங்கள் உள்ளத்தை அவர் எதிர்நோக்கி இருக்கிறதை என் ஆவியிலே நான் பார்க்கிறேன். நீங்கள் ஆண்டவரோடு கூட இடைப்படுகிறதையோ அவரோடு கூட பேச விரும்புகிறதையோ அவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறதையோ நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அதை காண ஆரம்பிப்பேன். சில பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். சில தேவனுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற வாஞ்சை இருந்த போதிலும் சில பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதை நிறைவேற்றவோ அதை பிரயாசப்பட்டு அதை வளர்க்கவோ முடியாத ஒரு தேக்க நிலையை இன்றைக்கு ஆவியானவர் உங்களை விட்டு அகற்றி போடுகிறார். கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி நீங்கள் இன்னும் அதிகமாய் அவரிடத்தில் சேரும்படிக்கு, இன்னும் அதிகமாய் அவரோடு கூட பேச ஆரம்பிக்கும்படிக்கு, இன்னும் அதிகமாய் வேதத்தை தியானம் செய்ய ஆரம்பிக்கும்படிக்கு, இன்னும் அதிகமாய் அவருடைய அபிஷேகத்தை உங்கள் சரீர பாண்டங்களிலே பெற்று உங்கள் சரீரமானது, உங்கள் ஆவியானது, உங்கள் ஆத்மாவானது நிரம்பி வழி செய்கிற தேவனுடைய பாத்திரங்களாய் மாற்ற விரும்புகிறார். இன்னும் அறியணுமே, வாயை திறந்து இன்னும் உம்மை அறியணுமே. உள்ளத்துல கையை வச்சு கண்ணை மூடி தேவனை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, செபிக்க மறந்த வாழ்வை நான் உங்களிடத்துல வந்து செபிக்க வேண்டிய வாழ்வை நான் இழந்திருக்கிறேன். ஆண்டவரே, அதிகமான வேலை உழைப்புகள், அதிகமான நேரத்தை செலவு செய்து என்னுடைய செப நேரத்தை நான் வீணடித்தது உண்மை. இன்றைக்கு அதை புதுப்பிப்பீராக. அதை உடைய ஆவியினாலே, உடைய அபிஷேகத்தினாலே இப்பொழுது புதுப்பித்து இன்னும் அதிகமாக கிட்டி சேர, அதிகாலையில் எழுந்து நான் செபிக்கிற உறவில வளர்ந்துட இப்பொழுதே கேட்கிற எவனை பெற்றுக் கொள்கிறார்? பெற்றுக்கோ 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 பெற்றுக்கோ. ஹபா 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 ரபஹந்தர வேதியா. ஒரு தேவ மேகம் வழிபடத்தை மூடி இருக்கிறதை நான் ஆவியிலே பார்க்கிறேன். நீங்கள் இன்றைக்கு வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. நீங்கள் தானாக வரவில்லை. உங்களை கர்த்தரே உங்கள் ஆவியை, உங்கள் உள்ளத்தை, உங்கள் இருதயத்தை நிரப்பி ஏவி கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கே உன்னுடைய ரட்சணியத்தின் நாளை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுகிறீர்கள். தேவனுடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. பவுல் திருச்சபையினுடைய பாரத்தை, திருச்சபை தோற்றுவிக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை தெளிவாய் எழுதுகிறார். ஒரே வார்த்தை, ஒரு நாள் வருவார் மணவாளனுடைய வருகை. சபையானது, உலகமானது கர்ப்ப வேதனைப்பட்டு ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நாள் ஒன்று வரும். நான் என்னிடத்தில்
என்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த பரிசுத்தத்தை, என்னிடத்தில் கொடுக்கப்படுகிற இந்த வேத பிரமாணத்தை எனக்குள் இருந்து இந்த உலகத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்தாவினுடைய வழி நடத்துதலை ஒவ்வொரு நாளும் காத்து நடத்த ஆரம்பிக்கும் பொழுது வருவேன் என்று சொன்னவர் நிச்சயமாய் வருவார். அந்த வருகை நாளிலே அவர் எவனமாய் இருக்கிறாரோ அவர் இருக்கிற வண்ணமாய் நான் மாறும்படிக்கு பரிசுத்தாவினால் உண்டாக்கப்படுகிற மறுரூபத்தினாலே நான் மறுரூபத்தை பெற்று, மனம் புதிதாக்கப்படுகிறதுனால மறுரூபத்தை பெற்று அவரோடு கூட நித்தியமாய் வாழ்வதற்கு நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். அநேக வேத வல்லுநர் அழகா சொல்றாங்க, இன்றைக்கு நடக்கிற இந்த உலக சம்பவங்களோடு ஒத்து ஒரு சில காரியத்தை அவர்கள் வெளிப்படையாக சொல்லுகிறார்கள். நாம் இருக்கிற இந்த காலகட்டத்திலே கிறிஸ்துவனுடைய வருகை இருக்கும் என்பதை அதிக உறுதியோடு கூட அதிக ஸ்காலர்ஸ் பேசிக் கொண்டிருக்கிறதை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதி தீவிரமாய் நாட்கள் உருண்டோடிட்டே இருக்கு. ஒரு பக்கம் சபை ஆயத்தப்பட வேண்டிய நேரத்துக்கு நேராய் அதி தீவிரமாய் ஆயத்தப்பட ஆரம்பித்து விட்டது. அநேகர் இந்த உலகத்தை பார்த்து உலகத்தினால கவரப்பட்டு உலகத்தினுடைய ஆசைகளையும் இச்சைகளையும் தங்களுக்குள் புகுத்தி கொண்டு இந்த உலகத்திற்கு வேஷத்தை தரித்து தேவனை மறுதளித்து தனக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த கற்புள்ள பரிசுத்தமுள்ள நீதியுள்ள வாழ்க்கையை அநேகர் மறுதளித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அப்படி அல்ல. நீங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக கற்புள்ள மனவாட்டியாக உங்களை ஆண்டவர் முன்குறித்ததினாலே நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் புதிதாக்கப்பட்டு பரிசுத்தாவினாலே காக்கப்பட்டு வசனம் என்ற வேலையினாலே நீங்கள் மறைக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஆவியை நடத்தி கொண்டிருக்கிறார். பரிசுத்தத்தை இழந்து விடாது. ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தத்தை இழக்கக்கூடாதையா. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் குறிப்பாய் வாலிபர்கள் உலகத்திலே இன்றைக்கு தோன்றி இருக்கிற அநேக ஊழியர்களை பார்த்து சில அதிகமா இந்த தங்களுடைய இருதயத்தை ஆசைகளை தூண்டி விடுகிற அல்லது நமக்கு கம்ஃபர்ட்டா பேசுகிற அநேக உபதேசங்களை கேட்டு அழகா திரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. கிருபையை போக்கடிக்கிற பிரசங்கங்கள் வந்து விட்டது. நீதியை மறுதளிக்கிற பிரசங்கங்கள் வந்து விட்டது. பாவத்தை குறித்து பேசுகிற அல்லது பாவத்தை மறுதளிக்கிற, பாவம் செய்தாலும் நாம் பரலோகம் போய்விடும் என்கின்ற துருபதேசங்கள் அதிகமாய் தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்களிலே வேதம் என்னோடு கூட இடைப்பட்டு எனக்கு உணர்த்துவிக்கிறதை நான் அப்படியே நிறைவேற்றுகிற தேவ சபையாய் மாறும் பொழுது நிச்சயமாய் அவர் வருவேன் என்று சொன்ன அந்த நாளிலே நான் அவரோடு கூட சேரும்படிக்கு நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். கைகளை தட்டி அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிட்டு சொல்லுங்க, நிச்சயம் இயேசுப்பா வரப்போறார். சிரிச்சிட்டு சொல்லுங்க, மகிழ்ச்சியான செய்தி. இன்னைக்கு வரைக்கும் நாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு முக்கிய நோக்கம், அவர் வருவார். நம்மை மீட்கும்படிக்கு அவர் வருவார். நம்மை அவரோடு கூட சேர்த்து 1000 வருடங்கள் நித்திய ஜீவனோடு கூட வாழ செய்யும்படிக்கு அவர் வருவார். அன்னைக்குதான் பிதாவுடைய மகிமையை பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவின் சாயலை உடையவராய் அவர் இருந்தாரோ, குமாரனாய் அவர் வெளிப்பட்டாரோ, அதே போல அவர் எப்படி மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவினுடைய வலது பார்சத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு சபை போகும். விலங்குல நிறைய பேருக்கு இன்னமும் இங்கே அதை பார்த்துட்டு இங்கே இருக்கிற சினிமா, இங்கே இருக்கிற அரசியல், இங்கே இருக்கிற ஸ்போர்ட்ஸ், இங்கே இருக்கிற பொருளாதாரம், இங்கே இருக்கிற அழகு, நம்ம மோடி ஐயா எல்லாரையும் பார்த்துன்னு உட்காந்துக்கிறீங்க. இதெல்லாம் அற்ப வீண். சொல்லுங்க, அற்ப வீண். நிலையுள்ளது பரலோகம். தட்டுங்க ராஜாவுக்கு. ஆவியானவர் பொதுவாகவே இந்த சபைகளை குறித்து ரொம்ப கரிசனங்க. நான் ஜபத்தில் உட்கார்ந்தும் போதெல்லாம் நிறைய நிருபங்களை நான் ரிசர்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் இன்னைக்கு நிருபங்களை தொடலை. நிருபங்களை நான் அதிகமாக தியானிக்கும் பொழுது நிருபங்களை பெரும்பான்மையாய் பரிசுத்த அப்போஸ்தலர்களை கொண்டு ஆண்டவர் எழுதின ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, அவருடைய வருகைக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியை இழக்காம, கொடுக்கப்பட்ட ரட்சணத்தை இழக்காம நம்ம அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கணும். கஷ்டம் இருக்கும், பாடு இருக்கும், வேதனை இருக்கும், எல்லாமே இருந்தாலும் இதுக்கு நடுவில் ஆண்டவர் நம்மளுக்கு பொருளாதாரத்தில் ஆசை வச்சு நடத்துவார். எல்லாம் சொல்லிகிட்டே வந்தாலும் ஒரே ஒரு கான்செப்டில் போய் நிற்கும். அது என்னன்னா, அவர் வரும்பொழுது
நாம் கரையற்ற பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் அவருக்கு முன்னாடி நிற்கும்படிக்கு அவர் நிச்சயம் ஒரு நாள் வருவார். எனக்கு பைபிளில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். அதிகமாக அதை படிக்கும் பொழுதுலாம் ஒரு பயம் வரும் எனக்கு. 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் கடைசி 13ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. இது எப்பவுமே உங்க பைபிள்ல அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. டெய்லி நினைச்சு பாருங்க, வாசிங்க. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நல்லா கவனிங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் நம்மளுடைய மணவாளன் தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட, தமது பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்களோடும் அனைவரோடும் கூட வரும்பொழுது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எதுக்கு வரா தெரியுமா? எல்லாம் என்னைய பாருங்க, எதுக்கு சபையை கூட்டிட்டு போதுக்கு வரா தெரியுமா? வசனம் தெளிவா சொல்லுது. நீங்கள் நம்முடைய வாசிங்க, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஒவ்வொரு நாளும் ஸ்திரப்படுத்துறாராம். சத்தமா சத்தமா இப்ப புரியுதா நீங்க எதுக்கு சபைக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறீங்க? லிசன் ஒன் திங், நான் எப்பவுமே நான் சொல்ற ஒரு வார்த்தை, சபைக்கு வர்றதுனாலையோ தேவனை நம்ம அறிஞ்சிக்கிட்டதுனாலையோ நாம் ஆசீர்வாதத்துக்கு மட்டும்தான் சுதந்திர வழி நினைக்காதீங்க. அது நம்ம இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் நித்தமும் நம்மை நடத்துவார், குறையில்லாமல் நடத்துவார். அது எனக்கு நான் 100% வசனத்தின் அடிப்படையில் நான் 100% நம்புகிற வார்த்தை. ஆனால் நான் சபையிலே சேர்க்கப்பட்டதனுடைய நோக்கமும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே நான் ஞானஸ்நானம் பெற்று பரலோகத்தினுடைய பிரஜையை மாறினது ஒரே ஒரு காரியம், அவரோடு கூட வாழ்றதுல நம்மளை மீட்டுட்டார். ஆதம் இழந்த அந்த ஸ்தானத்தில் இப்போ மறுபடியும் நம்மளை வச்சுட்டு எதிர்நோக்கி இருக்கிறார். நாம பரலோகத்துக்கு போகிறோமோ இல்லையோ, எதிர்பார்க்குறோமோ இல்லையோ, அவர் எப்போ நம்ம சரியாக இருந்துட்டு மேலே வரப்போகிறோம் எதிர்பார்த்துட்டே இருக்கிறார். கையை தட்டி அல்லேலூயா. இன்னும் 10 நிமிஷத்தில் நான் செய்தியை முடிக்கணும். இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு. முதல் காரியம் பார்த்தோம், நாம் எதை கொடுக்க வேண்டும்? நம்மளுடைய வாழ்விலே பரிசுத்தத்தை கொடுக்க வேண்டும். அதற்கு இணையான ஒரு வசனம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீக்கிரம் வாசிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். ரோமர் 12:1. சகோதரரே, நீங்கள் உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுதாங்க வேதம். நீங்கள் கற்புள்ள மனவாட்டியாக வாழுகிறீர்கள் என்கின்ற ஒரு எண்ணம் வந்துவிட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் டெய்லி செய்ய வேண்டிய ஒரு காரியம், உங்களை ஜீவ பலியாக உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தினுடைய ஒவ்வொரு அவயங்களையும் ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்படி ஒப்பு கொடுத்துட்டே இருக்கிற வாழ்க்கை தான் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பதாக நிற்கிற கன்னிகையாய் பரிசுத்தமுள்ள பிள்ளையாக பிழையற்ற பிள்ளையாய் வாழுகிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நம்ம செஞ்சுட்டா போதும், ஆண்டவருடைய வருகையில் நாம் காணப்படுவோம். 2வது ஒரு முக்கியமான காரியத்தை வாசிச்சிடலாம். வாசிங்க 1 கொரிந்தியர், இது வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 2, 3, 4 3 வசனங்கள் வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 2, 3, 4. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுவார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது, சபை ஒழுங்கா கவனிங்க, கொடியானது திராட்சை செடியில் இயேசு என்கின்ற திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நீங்கள் கனி கொடுக்க மாட்டீர்கள். வேதம் சொல்லுகிறது நாம் எதை கொடுக்க வேண்டும். 2வது காரியம், முதல் காரியம் பார்த்தோம், நம்மளுடைய ஆவியாத்மா சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது பூரணமாக்கப்பட்ட கற்புள்ள கன்னியாக நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் பார்த்தோம். 2வது, நம்மிடத்திலே நாம் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டோம் அல்லவா,
வசனத்தோடு கூட நம்மளுடைய வாழ்க்கை சேர்க்கப்பட்டதல்லவா? ஒவ்வொரு நாளும் வசனத்தை கேட்கிறதுனாலே, வேத வார்த்தையை நம்புகிறதுனாலே, விசுவாசிக்கிறதுனாலே, அதை அபியாசப்படுத்தி செயல்படுத்த ஆரம்பிக்கிறதுனாலே நமக்குள் இருக்கிற இந்த திராட்சை செடியாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் கனி கொடுக்க தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில கனிகளை பார்க்க முடியாமல் போய்விட்டது. புரியுதுக்காய் சொல்றேன். உங்க கனி முதல்ல உங்க வீட்டிலேயே வெளிப்படல, தெரியுமா? உங்கள் கனி மற்றவளுக்கு பிரயோஜனமாய், மற்றவளுக்கு சுவையாய், மற்றவளுக்கு ஒரு தேர்தலாய், ஒரு சுகமாய், ஒரு ஆறுதலாய், ஒரு ரட்சிப்பாய் மாற வேண்டிய உங்களுடைய கனி இன்றைக்கு அநேகருடைய வீடுகளில் தூஷிக்கப்படுகிறது. கனினா என்ன தெரியுமா? கலாத்தியருக்கு எழுதின நிருபம். சீக்கிரம் வாசிங்க. வாசிங்க சிஸ்டர், வாசிங்க. ஆவியின் கனியோ அன்பு. நல்லா கவனிங்க சிஸ்டர் அண்ட் பிரதர், மீதி பேர் எல்லாம் பாருங்க. உங்கள் கனி, தேவன் சொல்லுகிற கனி, திராட்சை செடியில இணைக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டிய கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இருக்குதா? எல்லாம் அவுட்டு. ஒன்னு இருக்குதுயா, என் வீட்டுக்கு வர இது நாள் வரைக்கும் நான் விட்டு வச்சுக்கிற காரணமே இந்த நீடிய பொறுமைதையா. ஸ்தோத்திரம். என் மனைவியை நான் இது வரைக்கும் விட்டு வச்சிருக்கிற ஒரே ஒரு காரணம் தயவு கனியா. ஒன்று இருந்து ஒன்று வெளிப்படுகிறதுனாலே நாம் பூரணப்பட்டவர்கள் அல்ல. 9 கனிகளும் வெளிப்பட்டால் மட்டுமே நம்ம பூரணர்கள். பாதி பேருக்கு வாய் வரல. நீங்கள் இயேசு கிறிஸ்து என்கின்ற செடியோடு இணைக்கப்பட்டு நீங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டு என்று சொன்னால், ஆண்டவர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிற, பெரும்பான்மையை எதிர்பார்க்கிற ஒரே ஒரு கொடுக்கிற ஒரு காரியம், ஒரு வெளிப்பாடு காரியம் என்னவென்று பார்த்தால், நீங்கள் ஆவிக்குரிய கனிகளை வெளிப்படுத்த வேண்டும். இன்றைக்கு அநேகர் உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே உங்களுடைய கனிகளை நீங்கள் இழக்கிறீர்கள். நீங்கள் படிக்கிற காலேஜிலேயோ அல்லது பள்ளிக்கூடத்திலேயோ அல்லது நீங்கள் இருக்கிற சொந்த பந்தங்களுடைய நண்பர்களுடைய சமுதாயத்திலேயோ எங்கு இருந்தாலும் பல பேருடைய வாழ்க்கையில கனிகள் கெட்டு போகிறது. ஏன்? நமக்குள்ள இயேசு கிறிஸ்துன்ற வார்த்தையை நம்ம நிலையா வைக்கல. அதையே கேட்கிறவங்களும் இந்த பக்கம் விடுறவங்களா மாறிட்டோம். எதற்கு வாரந்தோறும் உபதேசிக்கப்படுகிறது சத்தியங்கள்? ஆதி திருச்சபையில் ஒரு சம்பவம் நடக்கும். ஒவ்வொரு சபைகளை ஸ்தாபிச்சதுக்கு பிற்பாடு மிஷினரி பயணமா எல்லாம் ஊழியத்தை முடிச்சுட்டு எருசலேமில் வருவாங்க. அப்போ எருசலேமில் வந்தாங்கன்னா பேசுவாங்க, இந்த சபையில இந்த பிரச்சனை இருந்தது, நான் இப்படிலாம் பேசியிருக்கிறேன், இதை பேசியிருக்கிறேன், இப்படி இருக்கும், சபைகள் இவ்வளோ பேர் வராங்க, எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போது சில நேரத்தில் இவங்க எல்லாம் இப்படி எருசலேம் கூடி வந்துட்டாங்கன்னா சில பேர் வயிற்று பிழப்பிற்காக ஊழியம் செய்ய போவாங்க. நாங்களும் அப்போஸ்தலர்கிட்ட இருந்து வந்த ஆள் தான், எங்களை அமிச்சார், பேதுரு அமிச்சாரு, யாக்கோப்பு அமிச்சாரு, இவர் அமிச்சாரு, வந்துடுவாங்க. அப்படி அவங்க வந்து பிரசங்கம் பண்ணும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, இன்மைக்குரிய வாழ்வை குறித்து அதிகமாக பேசுவார்கள், நம்மளுடைய தேவைகளை குறித்து அதிகமாக பேசுவார்கள். இப்படி பேசும்பொழுது சபையில் இருக்கிற ஒரு உண்மையான விசுவாசி தகவல் சொல்லி அனுப்பிச்சு விட்டுறோம், ஐயா சோன்சோ பாட்டி ஒன்று வந்தது, தேவையில்லாமல் ஒரு டிஸ்டர்ப் உண்டாகிட்டு போயிடுச்சு, என்னையா பண்ணுறது? அப்போது உடனே என்ன பண்ணுவோம், லெட்ரு எழுதி, லெட்டரில் சபை எப்படி நடத்தணும், ஒழுங்குகள் என்ன, சத்தியம் என்ன, வசனம் என்ன, எப்படி வளரணும், வாழணும், ஆவியானவனா என்ன, அப்படியே ஒரு டீட்டெயில் எழுதி ஒவ்வொரு சபைக்கும் அதை படிச்சுட்டு அப்படி போகிறதுக்கு ஒருத்தர் அனுப்புவான். எதுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா, அவர்கள் வேறு ஒரு உபதேசத்தில் கேட்டு தங்களுடைய கனியை கெட்டுவிடாதபடிக்கு அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே அவர்கள் நிலைத்து நின்று இயேசு கிறிஸ்துவினுடைய செடியாகிய அவருடைய வார்த்தைகளுக்குள்ளாக தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கனிகள் வெளிப்படுவதற்காய் உபதேசங்களை எழுதி கொடுத்து அனுப்பினார்கள். ஒவ்வொரு உபதேசிகளும் அப்படிதான் உங்களுக்கு வராங்க. தேவன் எங்களுக்கு சொல்லுகிறதை பாரத்தோடு கூட நாங்கள் நின்று பேசுகிறோம். அநேகர் கேட்கிறீங்க, ஆனால் விட்டுடுறீங்க. ஆனால் அப்படி விடுற வாழ்க்கையை ஒரு நாளும் கனி கொடுக்கவே மாட்டாது. கேட்கிற வார்த்தை இருதயத்தில் விழ ஆரம்பிக்கும். அது 30, 60, 100 படிப்படியாக தேவன் பலன் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எதை கொடுக்க வேண்டும்? உங்கள் ஆவிக்குரிய கனியை நீங்கள் வெளிப்படுத்தி அநேக ஜனங்களுக்கு நீங்கள் கனி உள்ள வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று வேதம் விரும்புகிறது. கோபம் வந்துருச்சுன்னா வார்த்தை தாறுமாறா போகுது ஐயா. கோபம் வந்துச்சுன்னா அசுத்தமா பேசிடுறேன் ஐயா.
கோபம் வந்துட்டா என்ன பண்றதே தெரியாம பல நேரத்தில் கணியனை எழுந்து வாழ்றியா. ஜாக்கிரதையா இருங்க. உள்ள வசனம் வேர்கொள்ளாதபடிக்கு உள்ள வேற ஒருத்தன் உட்காந்துருக்கிறான்னு அர்த்தம். இயேசு இருப்பார் என்று சொன்னால் வார்த்தையானது நேரடியாக வரும்பொழுது இருதயம் குத்தப்படும். வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் ஒரு முக்கியமான வார்த்தை தான் இன்றைக்கு அநேகர் மறந்து வாழ்கிறார்கள். 2ஆம் அதிகாரம் 41 வாசிங்க வேகமா. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். 37 வாசிங்க. சாரி சிஸ்டர், 37. இதை அவர்கள் கேட்ட, நல்ல கவனிங்க, பிரசங்கத்தை கேட்ட அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இதுதான் இன்னைக்கு உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற பிரச்சனையும் இதுதான். வசனத்தை கேட்கும் பொழுது நம்மளுடைய தவறுதலையும் நம்மளுடைய வழியின் மாறுபாடுகளையும் அல்லது பாவ வாழ்க்கையும் அல்லது அநீதியான வாழ்க்கையும் குறித்து நம்ம வாழ்கிற அந்த வாழ்க்கையில ஒரு நிர்விசாரிகளாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நேரடியாக வரும். அப்போ அதை கேட்கும் பொழுது உள்ளம் குத்துச்சுன்னா உடனே ஒப்புரவாயிடணும். இன்னொன்று சொல்கிறேன், உள்ளம் குத்தப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களை சீர்படுத்தும். சத்தமா நீங்கள் எப்படி வேணாலும் வாழ்ந்தாலும் நாங்கள் சொல்கிற எல்லா வார்த்தையும் அப்படியே மேலே ஆற தழுவ உங்களை பேசிட்டு போனோன்னு வச்சிங்களேன், நீங்கள் ஆவியில் வளர மாட்டீங்க. ஒரு குறிப்பிட்ட எல்லையிலேயே நீங்கள் நின்றுவீங்க. அதுவே நான் முகம் பார்க்கிற கண்ணாடியாக இந்த வேத வசனம் மாற ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய எல்லா விதமான துர்க்குணங்களையும் அழுக்குகளையும் தேவனுக்கு பிரியமில்லாத சுவாபங்களையும் எல்லா விதமான அழுக்கையும் நீக்கி போடுகிற கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் பொழுது என் உள்ளத்திலே நான் குத்தப்பட ஆரம்பிக்கும் பொழுது நான் கண்ணி கொடுக்கிற மரமாக செடியாக மாற ஆரம்பிக்கிறேன். ஃபாதர் அழகா பண்ண, செடியே திராட்சை செடியே கொடியாக படர்ந்து விட்டே, கொடியாக படர்ந்து விட்டே, கத்தரித்தீரே தயவா கனிகள் கொடுக்கும். அருமையான பாட்டு. வரதே சிஸ்டர், ஓகே ரைட், டைம் இல்லை. அழகான வார்த்தைகள். நாம் திராட்சை செடியாக இயேசுவோடு இணைக்கப்படும் பொழுதுதான் கனிகள் வெளிப்படும். கணவனிடத்தில் அன்பா பேசுங்க, மனைவியிடத்தில் அன்பா பேசுங்க. கொஞ்சம் ஏதாவது தவறாக பேசுகிறாங்களா சொல்லுங்க, ஏம்மா நீ பேசுறது கொஞ்சம் எனக்கு இடிக்குது, அப்புறம் இடிக்கிறது வேற மாதிரி தடுக்கிற மாதிரி ஆகிடும், கொஞ்சம் அப்படியே அமைதியாக போயிடுமா. ஆண்களும் அப்படிதான். ஏங்க இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லும் போது இருவரும் பரஸ்பரமாய் சிந்திக்க ஆரம்பிங்கள். வேதம் தெளிவாக சொல்லுது, ஏக சிந்தை உள்ளவர்களாய் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பொருத்தி பேசுங்கள். அவருக்கு பிடிக்காத ஒரு வார்த்தையோ அல்லது இவங்களுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தையோ நாம் மாறி மாறி பேசிக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அந்த இடத்துல சத்ரு வந்து நின்று விடுவான். உங்கள் கனிகள் கெட்டு போவதே சத்ருவினால் மாத்திரமே. இயேசுவால் ஒரு நாளும் கனிகள் கெட்டு போகாது. இயேசு இருப்பார் என்று சொன்னால் அவன் ஞானத்தை கொடுப்பார். இயேசு அந்த இடத்துல இருப்பார் என்று சொன்னால் உங்கள் வாயை காக்கும்படிக்கு உங்கள் உள்ளத்தை அடக்குவா. தெளிவாய் வேதம் சொல்லுகிறது, இருதயத்திலிருந்து புறப்படுகிறவைகளே மனுஷனை அசுத்தப்படுத்தும். ஆனால் இயேசு இருப்பார் என்று சொன்னால் உங்கள் பரிசுத்த வார்த்தைகள் மாத்திரமே வெளிப்படும். அதுக்கு தான் நான் ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லுவேன் எப்பவுமே. வசனத்தை நிறைய படித்து ஸ்டோர் பண்ணீங்கன்னா நீங்கள் வாய் திறந்தாலும் இயேசு, நீங்கள் நடந்தா இயேசு, நீங்கள் பார்த்தா இயேசு, எல்லாம் இயேசு. அல்லேலூயா. இங்கே இயேசு கொஞ்சம் குறையா இருக்கிறதுனால தான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை. வெளிப்படையாக சொல்கிறேன், நிறைய டிவோர்ஸ் கேஸ் வரும். எனக்கு ஒரு ஊழியர் சொன்னார், ஐயா நான் டிவோர்ஸ் கேஸ்யா ஹைகோர்ட்டில் முக்கால்வாசி கிறிஸ்டியன் தான்யா, 1.5 வருஷம் 2 வருஷம் ஆனவன்லாம் கல்யாணம் பண்ணவன்லாம் டிவோர்ஸில் நிற்கிறாயா, என்னையா பிரச்சனைன்னு கேட்டால் அவங்களுக்கு இவர் ஏற்புடையவர் இல்லையா, இவங்களுக்கு அவர் ஏற்புடையவர் இல்லையா, கல்யாணம் வேணான்ட்டாங்க. அப்போ 10 லட்சம் செலவு பண்ணது யாருன்னு கேட்டேன். 2 பேரும் தான் மாறி மாறி செலவு பண்ணினாங்க. 2 பேர் மூக்குலேயும் குத்தின்னு 2 பேருக்கு மூக்குலேயும் ரத்தம் வருது. இதோடு கேவலம் பரிசுத்தவான்கள் நாங்கள்லாம் போய் நின்னதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வருது. எதற்கு கல்யாணம் பண்ணுறோம்? அதில் ஒரு டயலாக்லாம் வேற வரும். சில பேர் தப்பா எடுத்துக்காதீங்க. மரணமும் சாவானாலும் மரணமானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும்
அப்புறம் எந்த பலவீனம் வந்தால் இது என்னென்னவோ, ஐயோ நான் அது கேட்டு கேட்டு எனக்கு டென்ஷனாக, எதுக்கு பாஸ் இதெல்லாம் சொல்கிறீங்கன்னு கூட. லவ் மேரேஜில் சொல்லுவாங்க இதெல்லாம். அரேஞ்ச் மேரேஜ்னா கூட எங்களுக்கு மனப்பூர்வமாக சித்தம், ஏன்னா தேவன் அதுக்கு அனுமதிச்சிருக்கிறாரு, இணைக்கிறாரு. ஒன்று திருமணத்துக்கே போகிறோம், இது சபைக்கே போகிறோன்னா திருமணம் நெருங்கும் போது தான் பாஸ்டர்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எட்டி பார்த்துட்டு சத்திரம் மாஸ்டர் அவர் அது வரைக்கும் அப்போ தான் பாஸ்டருக்கு ஆத்மா பாரமாக வரும். குழந்தை மனம் மாறி வந்திருக்கிறானே, ஆமேன். 1 மாதம் இல்லைன்னா 2 வாரம் கழிச்சு சொல்லுவான், பாஸ்டர் எங்கள் வீட்டில் வந்து பார்த்துக்கிறாங்க பாஸ்டர், நீங்கள் தான் வந்து பாஸ்டர். சார் நல்லா கவனிங்க, வெளிப்படையாக பேசுகிறேன். திருமணத்திற்காகவும் நாம் நடத்துகிற நல்ல நிகழ்வுகளுக்காகவும் அல்ல துக்க நிகழ்வுகளுக்காகவும் சபை இல்லை. அது 2வது. முதல்ல நீங்கள் மனமாற்றம் அடைந்து மறுரூபத்தின் மீது மறுரூபம் பெற்றுக்கொள்ள தான் சபை. உங்கள் சுயநலத்துக்கு நீங்கள் சபைக்கு வரீங்கன்னா நீங்கள் முழுசாக ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். பக்கத்தை கைப்பிடிச்சு, முழுசாக ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? அப்போ அடுத்த வாரத்தை வந்து 7 மணிக்கு சபைக்கு ஒழுங்காக வரணும். ஜாலியாக ஒரு பொட்டு. நிறைய பேரோட வாழ்க்கையில கனி எங்க வெளிப்படல அப்படின்னா வேலையில வெளிப்படும். வாங்கய்யா, சூப்பரா வேலை செய்றீங்க, உங்களுக்கு ப்ரமோஷன், உங்களுக்கு வருமான உயர்வு, உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு போஸ்டிங் எல்லாமே கொடுக்குறோம். ஒரு நாள் கம்பெனி இழுத்து முடி கிழிச்சு போட்டுருவாங்க. ஆனா நேரத்துக்கு சபைக்கு வந்து பாருங்க, நீங்கள் எண்ணி முடியாத அளவுக்கு ஆண்டவருடைய உயரம் பெருசா இருக்கும். நல்ல பரலோகத்துக்கு கையை தட்டி அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை தரித்திரத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னால், வியாதியில இருப்பீர்கள் என்று சொன்னால், கடனில் இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் சபைக்கு வருவதை 7 மணிக்கு நீங்கள் தேவனை ஆராதிக்கிற பயபக்தியோடு கூட வந்து பாருங்கள். நிச்சயம் தேவன் உங்களுடைய உண்மையை பார்த்து உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதித்து உயர்த்துவார். வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் எவனோ அவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நாம உண்மையை தவறிட்டு ஆண்டவருக்கு கை காமிச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் வேலை கிழிஞ்சு போச்சு, வேலை போயிடுச்சு, எனக்கு வந்தவன் வில்லனா மாறிட்டான், என்னை வந்தவன் பின்னாடி தூக்கி போட்டான், வருமானம் குறைஞ்சு போச்சு, வீட்டில் இந்த இது வந்துருச்சு, ஈவி பில் கட்ட முடியாமல் போச்சு. எனக்கு நல்லா ஆண்டவர் அன்பு ருசிச்சுக்கிட்டே இருக்கிறவன், எனக்கு நிமிஷம் தோறும் ஆண்டவர் கொடுக்குற நன்மைகளை நான் என் ஆவியில் அதிகமாக ருசிக்கிறேன். என் ஆத்துமா ருசிக்கிறதை நான் பலமுறை பார்த்துருக்கிறேன். நான் சொல்றேன், ஒரு நாள் ஆண்டவர் என்னை கைவிட்டு விலகி நின்னதே கிடையாது. என்னையே அப்படி போஷிப்பார் என்று சொன்னால் நீங்கள் எல்லாரை பார்க்கலாம் விசேஷித்தவர். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவான் என்றாகிலும் என்னை மறந்தது. அப்படியே எழுந்து நிலை முடிச்சிடலாம். அப்படியே சிஸ்டர் அந்த பாட்டு டிஸ்ப்ளே பண்ணுங்க. எல்லாம் எழுந்து நில்லுங்க. அப்படியே கண்ணை மூடி, ஆண்டவரே நாங்கள் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கிறீர்கள். நாங்கள் கற்புள்ள கன்னிகையா மணவாளனுக்கு எதிராக நாங்கள் வந்து நிற்க வைராகியத்தை நாங்கள் எங்கள் ஆவியாத்மா சேர்ந்த பரிசுத்தத்தை காத்து வாழ்கிற வைராகியத்தில் நிலை நிற்க நாங்கள் அதை கொடுக்க நீர் விரும்புகிறேன். 2வது, இயேசு கிறிஸ்துவோடு கூட உறவில் நாங்கள் வளர்ந்து நாங்கள் 30, 60, 100 கனிகளை கொடுக்கத்தக்கதாய் எங்களை அழைத்திருக்கிறேன். எங்களுக்காக நீர் மற்ற யாவற்றையும் செய்து முடிக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர். தேங்க்யூ. நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்க அவர் நம்மோடு இருக்கிறார். ஒரு நாளும் நீங்கள் மறந்து விடாத ஒரே ஒரு வார்த்தை இதுதான், இதோ உலகத்தின் சகல நாளளவும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்.